நீங்க இப்போ கேட்க போறது ஒரு கொடூரமான கொலைக்கதை மட்டும் இல்ல, நம்ம இந்திய நீதித்துறைய ஒரு உளுக்குன்னு ஒரு வழக்கு பத்தி. ஆமா. 2011ல இந்தூர்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறை பெண்கள் கொள்ளைக்காக கொல்லப்படுறாங்க. ம். போலீஸ் கையில வலுவான ஆதாரங்கள் இருக்கு. இது ஒரு ஈஸியான கேஸ்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா வழக்கின் ஆவணங்களுக்குள்ள பொதிஞ்சிருந்த ஒரு சின்ன பொய், ஒரு மறைக்கப்பட்ட பெயர் இந்த முழு வழக்கையும் தலைகீழா மாத்துச்சு. வாங்க, மனோஜ் மற்றும் சிலர் எதிர் மத்திய பிரதேச அரசு 2022 வழக்கின் ஒவ்வொரு முடிச்சையும் அழுத்து பார்ப்போம். ஆமா. மேலோட்டமா பாக்கும்போது இது சூழ்நிலை சாட்சியங்கள் நினைச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த கேஸ் மாதிரி தெரியும். ஆனா உண்மையில இது ஒரு மாநில அரசோட நேர்மையையே கேள்விக்குள்ளாக்குன ஒரு வழக்கு. அப்படியா? போலீஸ் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, அதாவது ஒரு முக்கியமான விசாரணை அதிகாரிய மொத்தமா மறைச்சது, எப்படி மரண தண்டனை வரைக்கும் போன ஒரு வழக்கின் தலையெழுத்தே மாத்திச்சுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். சரி, முதல்ல அந்த பயங்கரமான சம்பவத்துக்கே வருவோம். மேகா தேஷ்பாண்டே, அவங்க மகள் அஷ்லேஷா, அப்புறம் மாமியார் ரோஹிணி 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஆமா. நேரடி சாட்சிகள் யாருமே இல்ல. ஆனா போலீஸ் கைரேகைகள், டிஎன்ஏ மாதிரியான தடைகளை வச்சு மனோஜ், ராகுல், நேஹாரு 3 பேரை கைது செஞ்சாங்க. கொலைக்கு பயன்படுத்தின துப்பாக்கியோட குண்டு கூட அவங்க கிட்ட இருந்து தான் கிடைச்சது. இதுக்கு மேல என்ன வேணும்? கேஸ் க்ளோஸ்னு தானே நினைப்போம். நிச்சயமா எல்லா ஆதாரங்களும் அவங்களுக்கு எதிரா ரொம்ப வலுவா இருந்துச்சு. ஆனா வழக்கறிஞர்கள் வழக்கின் கோப்புகளை ஆழமா தோண்டும்போது ஒரே ஒரு பேர் மட்டும் மிஸ் ஆகியிருந்தது. ஒரு பேரா? ஆமா, தீபிகா ஷிண்டே. அவங்க ஒரு முக்கியமான விசாரணை அதிகாரி. அந்த ஒரு பேர் தான் இந்த முழு வழக்கையும் தலைகீழா மாத்த போதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. ஒரு நிமிஷம், எதுக்காக போலீஸ் ஒரு அதிகாரியோட பேரையே மறைக்கணும்? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? நல்ல கேள்வி. அதாவது நேஹாவோட கைதுல சில கால முரண்பாடுகள் இருந்துச்சு. ஓஹோ. அத சரி பண்ணி கதைய நேராக்கிறதுக்காக தீபிகா ஷிண்டேவோட பங்களிப்பையே போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. இங்கதான் உச்ச நீதிமன்றம் உள்ள வந்தது. கரி. அவங்க ரொம்ப கடுமையா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அரசு வழக்கறிஞரோட வேலை எப்படியாவது குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்க நீதிமன்றத்தோட அதிகாரிகள். அதனால ஒரு ஆதாரம் குற்றவாளிக்கு சாதகமா இருந்தா கூட அதையும் கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இதுக்கு பேர் தான் டியூட்டி ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோஷர். அப்போ இது கிரிக்கெட்ல அம்பையர் பாரபட்சமா நடந்துக்கிற மாதிரி? ஆமா. ஆட்டம் சரியா நடக்கணும்னா 2 டீமுக்கு ஒரே ரூல்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி அரசு எல்லா ஆதாரத்தையும் காட்டணும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 சொல்ற நியாயமான விசாரணைக்கான உரிமையோட அடிப்படை. புரியுது. விசாரணை நேர்மையா இல்லைன்னா தண்டனை எப்படி சரியா இருக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புச்சு. அடேங்கப்பா, விசாரணையிலே இவ்ளோ பெரிய கோளாறுன்னா அப்புறம் எப்படி அவங்களுக்கு கீழ் நீதிமன்றங்கள்ல மரண தண்டனை விதிச்சாங்க? அங்கேயும் இதே மாதிரி குழப்பம் இருந்ததா? அங்கதான் 2வது முக்கியமான விஷயம் வருது. கீழ் நீதிமன்றங்கள் குற்றத்தோட கொடூரத்தை மட்டும் பார்த்தாங்க. 3 தலைமுறை பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப அரிதான கொடூரமான குற்றம்னு சொல்லி 3 பேருக்கும் மரண தண்டனை விதிச்சாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் குற்றத்தை மட்டும் பார்க்காதீங்க, குற்றவாளியையும் பாருங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட முன் வச்சாங்க. ஆனா இந்த மாதிரி கொடூரமான குற்றவாளிகளோட மனநிலையை நாம ஏன் பார்க்கணும்? அவங்க செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தா போதாதா? இது தேவையில்லாத வேலை மாதிரி தெரியலையா? இது ரொம்ப வருஷமா நம்ம சட்டத்துல இருக்கிற ஒரு கொள்கை. பச்சன் சிங் வழக்கிலேயே இதை தெளிவுபடுத்திருக்காங்க. ஓ, அப்படியா? இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் அதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் சில புதிய வழிகாட்டுதல்களை உருவாக்குச்சு. இனிமே மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி குற்றவாளியோட மனநிலைய மதிப்பீடு செய்யணும். அதாவது சைக்காலஜிக்கல் இவாலுவேஷன். சரி. அப்புறம் சிறையில அவங்க நடத்தை எப்படி இருக்குன்னு நன்னடத்தை அதிகாரி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வாங்கணும்னு கட்டாயமாக்கிட்டாங்க. அப்போ இந்த வழக்குல அவங்க நடத்தை எப்படி இருந்துச்சு? 10 வருஷமா சிறையில இருந்திருக்காங்க இல்லையா? ஆமா, அந்த அறிக்கை நீதிமன்றத்துக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. மனோஜ் சிறை கிரிக்கெட் அணியோட கேப்டனாவே ஆயிட்டார். என்ன சொல்றீங்க? ஆமா, நேஹா எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகள்ல பல பரிசுகள் ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா 10 வருஷமா அவங்க தங்களை மாத்திக்க முயற்சி செய்றாங்கன்னு நீதிமன்றம் இத ஒரு பெரிய அடையாளமா பாத்துச்சு. அவங்க திருந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்பினாங்க. அப்போ குற்றம் எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் ஒருத்தர் திருந்த வாய்ப்பு இருந்தா மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா. இதனால தான் உச்ச நீதிமன்றம் அவங்களோட மரண தண்டனைய 25 ஆண்டுகள் குறைக்க முடியாத ஆயுள் தண்டனையா மாத்துச்சு.
இது பழிவாங்கும் நீதியை விட சீர்திருத்த நீதிக்கு நம்ம சட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறத காட்டுது. இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது 2 விஷயம்னு தோணுது. சொல்லுங்க. சட்ட வல்லுநர்களுக்கு போலீஸ் மறைக்கிற ஆவணங்களை குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 91 பயன்படுத்தி வெளியில கொண்டு வர இந்த தீர்ப்பு ஒரு பெரிய ஆயுதம். ஆமா, நிச்சயமா. பொதுமக்களாகிய நமக்கு குற்றவாளிகளை தண்டிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு மனிதன் திருந்துவதற்கான வாய்ப்பை அங்கீகரிப்பதும் முக்கியம்னு புரிய வைக்குது. இறுதியாக உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு பக்கம் ஒரு கொடூரமான குற்றத்தால் ஏற்பட்ட தாங்க முடியாத வலி, இன்னொரு பக்கம் ஒரு குற்றவாளிக்கும் இருக்கிற மனிதனாக திருந்துவதற்கான உரிமை. இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற தார்மீக சமநிலையை நாம எப்படி முடிவு செய்யறது? சிந்தியுங்கள்.